வணக்கம் தோழிகளே. நம்ம 2-in-1 ரெசிப்பியில் இந்த முறை நம்ம பார்க்க போகிறது கேழ்வரகு மாவு வச்சு எப்படி ஸ்வீட் காரம் செய்யறதுங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம். நமக்கு இப்போ தேவையானது 4 கப் கேழ்வரகு மாவு, 2 கப் அரிசி மாவு, கொஞ்சம் கேரட் துருனது, கொஞ்சம் வெங்காயம் பொடியாக நறுக்குனது, காரப்பொடி கொஞ்சம், உப்பு, கொத்தமல்லி, ஏலக்காய் பொடி, வெல்லம். நம்ம இப்போ இந்த ராகி மாவை பாதியாக அதில் பிரிச்சுக்கலாம். கேழ்வரகு மாவில் நம்ம கொஞ்சம் வார்ம் வாட்டரை ஊற்றி வெதுவெதுப்பான தண்ணீரை ஊற்றி நம்ம கலந்தோம்னாக்கா கட்டிப்படாமல் நல்லா வரும். அதனால் கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஊற்றி கலக்கிறது நல்லது. கேழ்வரகு மாவை வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி இப்போ நம்ம கலந்து வச்சிட்டோம். அடுத்தாப்பில் இந்த அரிசி மாவை ரெண்டுலேயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாதி பாதி. இதுக்கு சாதாரண தண்ணி ஊற்றினாலே போகும். அது வெதுவெதுப்பான தண்ணி வேணும் அவசியம் இல்லை. இப்போ நம்ம இனிப்பு அடை செய்கிறதுக்கு வெள்ளத்தை இதில் போடலாம். இதை நம்ம தூள் பண்ணி கட்டி இல்லாமையும் போடலாம், இல்லை மெல்ட் பண்ணி இப்படியாவது இந்த மாதிரி போடலாம். இப்போது இந்த ஏலக்காய் தூள் பண்ணி அந்த இனிப்பு அடையில் கொஞ்சம் போட்டுக்கலாம். இனிப்பு அடையில் அந்த இனிப்பு தூக்கலாக தெரியறதுக்காக கொஞ்சம் போல் துளி போல் உப்பு சேர்த்துக்கலாம். இதையே கார அடைக்கு போடும்போது உப்பு கொஞ்சம் அதிகமாக அந்த மாவுக்கு தகுந்த உப்பை அதை ஆட் பண்ணிக்கணும். இனிப்பு அடைக்கு இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. கார அடைக்கு இப்போ உப்பு போட்டிருக்கோம். இன்னும் என்னென்ன போடணுங்கிறத இப்போ பார்க்கலாம். மிளகாத்தூள், அதாவது சில்லி பவுடர் ஓரளவுக்கு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போது இதில் கொஞ்சம் வெங்காயத்தை பொடியை நறுக்கி போடலாம். கேரட் துருவல் கொஞ்சம் அதோட ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியாக நறுக்கி அதோட சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு 2 அடை மாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கார அடையில் நம்ம 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்காமையும் செய்யலாம், சேர்த்தா அது ஒரு சுவையாக இருக்குங்கிறதால நம்ம 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கார அடையை நம்ம செய்யலாம். போய் இனிப்பு அடையை இதில் நம்ம ஊற்றலாம். இந்த மாவில் இனிப்பு அடைக்கு நெய்யும் கார அடைக்கு எண்ணெயும் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக. நமக்கு இனிப்பு அடை இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எப்போவுமே 2 அடையுமே எப்போவுமே நம்ம மீடியமான தீயில் வச்சு தான் நம்ம சுடணும். ரொம்ப ஹையில் வச்சோம்னா கருகிடும். மீடியமாக வச்சு பொறுமையாக செய்யணும். நமக்கு இனிப்பு அடை ரெடி ஆகிடுச்சு. இந்த கார அடையை இப்போ எடுத்துடலாம். இப்போ நமக்கு கார அடையே ரெடி ஆகிடுச்சு. ஒரே நேரத்தில் நம்ம இனிப்பு அடை கார அடை ரெண்டையும் கொஞ்ச நாளிலேயே நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. ஒரே நேரத்தில் இனிப்பு அடை கார அடை ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரத்துலேயே ரெடி ஆகிடுச்சு. இது இந்த கேழ்வரகுல ப்ரோட்டீன் இருக்கிறதால இது எல்லாருக்குமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது இந்த இனிப்பு அடையை குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வெல்லம் சேர்த்துருக்கிறதால அது ரொம்ப குழந்தைங்களுக்கும் நல்லது தான். இன்னும் அதில் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா, அந்த கார அடையில் நம்ம முருங்கைக்கீரையோ மற்ற எந்த கீரையோ வேணாலும் சேர்த்து அதோடு செய்யலாம். தேங்காய் பூவை துருவியோ அல்ல சின்ன சின்ன பல்லாவோ 2 அடையிலையுமே சேர்த்துக்கலாம். அது உடம்புக்கு நல்லது தான். ஆனால் கொலஸ்ட்ரால் நினைக்கிறவங்க அதை வேணால் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் டேஸ்ட் எப்படி செஞ்சாலும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டு, உடம்புக்கு நல்லது. அதனால் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்த எபிசோடில் வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.